அடுத்ததாக எமது தேனி செய்தியாளர் இணைப்பில் உள்ளார். மகேஷ், சொல்லுங்க, தற்போது போதைப் பொருளுக்கு அடிமையாகி வரும் இளைஞர்கள் இவர்கள் அடிமையாகி வருவதால் தற்போது இதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? நவகிரகங்களும் பல கோள்களும் சூரியனை சுற்றி வருவதைப் போல தேனி மாவட்டத்தில் உள்ள சிறார்களும் பருவத்தினர்களும் பல்வேறு போதைகளுக்கு அடிமையாகி கடையாக போதைப் பொருள் வாங்க சுற்றுகின்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள நகரப்புறத்தில் உள்ளவர்கள் மட்டுமின்றி கிராமப்புறத்திலும் மலை கிராமத்திலும் உள்ள பள்ளி மாணவர்களும் மது, கஞ்சா, கூலி, போதை தரும் மாத்திரைகள், போதை ஊசி, கணேஷ் போன்ற பல புகையிலை பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர். தேனி, போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி, கூடலூர், சின்னமனூர், பெரியகுளம், வருசநாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், காவல் நிலையம், அரசு அலுவலகங்கள் உள்ள பகுதிகளிலும் சர்வசாதாரணமாக இந்த போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு தங்கள் பகுதியிலேயே கிடைப்பதால் எளிதாக வாங்கி கூட்டாக சென்று ஏரி, குளம், விவசாய பகுதி, மலை சார்ந்த பகுதிகளுக்கு சென்று போதையை அனுபவிக்கின்றனர். குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள், திரைப்பட ஹீரோக்கள், வில்லன்களின் காட்சிகள், பல நாள் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு குறுகிய கால உற்சாகம், பரவசம், ஆடம்பர நடத்தை காரணங்களால் உட்புற வெளிப்புற தூண்டுதல்களால் இந்த போதை பழக்கத்தை பற்றிக் கொள்கிறது அவர்களுக்கு. இது போன்ற சிறுவர்களின் தீய பழக்கத்தை தடுக்க காவல்துறையினர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பழக்கத்தில் அடிமையானவர்களின் உதடு, பற்கள் கரைப்படைந்திருக்கும், சோர்வு, எரிச்சல் குணம், நன்கு பேசுபவர்களின் பேச்சை குறைப்பது போன்ற திடீர் நடத்தை மாற்றத்தால் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கலாம் என்று அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பது உளவியல் நிபுணர்களின் அறிவுரை. இது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கண்டிப்பது கூடாது. மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் இதனால் ஏற்படும் உடல் மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகளை அன்பாக எடுத்து கூறி அவர்களின் ஆர்வம் உள்ள துறையில் ஈடுபட ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் உளவியல் துறை நிபுணர்களின் அறிவுரை. ஊற்றுக்கண்ணை அடைக்காமல் வெள்ளத்தை அடைக்க முடியாது என்பதை போல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களை தடுக்காமல் விற்பனை செய்பவர்களை தண்டிப்பது முறையாகாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. உங்க தகவலுக்கு நன்றி. இது குறித்து பொதுமக்களின் கருத்து என்ன கேட்கலாம். சுற்றுப்புற அனைத்து பகுதியிலும் இந்த போதைப் பொருட்கள் நிறையா விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதை அரசு அதிகாரிகள் தடுக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை, நடவடிக்கையிலும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விற்கிறவங்களை தடுக்கிற காட்டி இதை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியில் தடை பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வியாபாரத்துக்கு பொருட்கள் கிடைக்கிற ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, இளைஞரெல்லாம் அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வருங்கால சமுதாயம் இளைஞர் தான் அந்த நாட்டினுடைய முதுகெலும்புங்கிறாங்க. அந்த முதுகெலும்பையே ஒடிக்கிற மாதிரி இன்றைக்கி சூழ்நிலைகளில் நிறைய அந்த பான் பராக்கு மற்றும் கணேஷ் புகையில், கூல் லீஃப் அப்படிங்கிற பொருள்லாம் நிறையா உற்பத்தி பண்ணி நிறையா நகர்ப்பகுதியில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.